ஹை குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஆந்தை பெற்ற சாபம். வாங்க பார்க்கலாம். கற்பூரவள்ளி அப்படிங்கிற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு வருது. ஆந்தைக்கு 2 ஆந்தை குஞ்சுகள் இருந்தது. ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அம்மா கிட்ட பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா கிட்ட கேட்குது, எல்லாருமே பகலில் தான் உலாவிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் பகலில் தூங்கிட்டு இரவில் இறை தேடுறோம் அப்படின்னு கேட்குது. இதுக்கு அம்மா ஆந்தை சொல்லுது, நமக்கு பகலில் கண்ணு தெரியாது, இரவில் தான் கண்ணு தெரியும். அதனால தான் நம்ம பகல்லெல்லாம் தூங்கிட்டு இரவில் போய் இறை தேடுறோம் அப்படின்னு தாயாந்தை சொல்லுது. ஏம்மா கடவுள் நம்மளை மட்டும் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு ஆந்தை குஞ்சு கேட்குது. கடவுள் மேலே தப்பு கிடையாது, முன்னொரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களில் ஒருத்தர் செஞ்ச தவறு தான் நம்ம இப்போ வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாயாந்தை சொல்லுது. அப்படி என்ன தவறு செஞ்சார் அப்படின்னு அந்த குஞ்சுகள் கேட்குது. ஒரு வாட்டி நம் முன்னோர்களில் ஒருத்தர் காக்கா கிட்ட நட்பாக இருந்தார். ஒரு நாள் அந்த காக்காவுக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டர்கிட்ட காக்காவுக்கு வைத்தியம் பார்த்து சரியாகவும் போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல, ஆனால் இவங்க 2 பேரும் எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரையும் பார்க்கும்போதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர். குயில் டாக்டருக்கு பயந்து நம்மளுடைய ஆந்தை இனத்தவர் பகலில் தலை காட்டாமல் நல்லா தூங்கிட்டு இரவில் எழுந்திரிச்சு வெளியே வர ஆரம்பித்தார். இப்படியே செஞ்சனால குயில் டாக்டரால் ஆந்தையாரை கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் கோபமான குயில் டாக்டர் காக்காவை பிடிச்சி நல்லா திட்டிட்டு, இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அன்னைக்கிலிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்கை இனம்தான் வளர்த்துட்டு வருது. நம்மளுடைய இனத்தார் பகலில் தூங்கியே நமக்கு பகலில் கண்ணு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு தாயாந்தை சொல்லுது. இது கேட்டதுமே ஆந்தை குஞ்சுகள் தன் அம்மா கிட்ட, பிறரை ஏமாத்தினா ஏற்படுற கஷ்டம் காலங்காலமாக பல பேரை பாதிக்குங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தாம்மா புரிய வருது, இனிமேல் நாங்கள் ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் அப்படின்னு அந்த 2 ஆந்தை குஞ்சுகளும் தன் அம்மா கிட்ட பயந்து போய் சொல்லுது. செல்லம்மா தன்னோட குஞ்சுகளை அணைச்சி முத்தமிடுது தாயாந்தை. ஹாய் குடீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை ஏமாற்றணும் அப்படின்னா அதுக்கான தண்டனை இப்போன்னு இல்லை எப்போனாலும் நமக்கு வந்து சேரும். நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். அதனால் நம்ம யாரையுமே ஏமாற்றவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.